கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவது நிமித்தம் என்ன தெரியுமா நடக்கும்? உங்களை அவ்வளோ நாள் கேலி செய்தவர்கள் முன்பாக கர்த்தர் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். உடைய சின்னமாக கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவார். When Hannah received Samuel, it was an answer to all the people, especially to Peninnah. அன்னாளுக்கு கர்த்தர் சாமுவேலை கொடுத்தப்போ அது எல்லாருக்கும் ஒரு பதிலாக இருந்தது. அது அவன் நிமித்தம் இல்லை, கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் கொடுத்தார். அன்னாளின் கண்ணீரை கர்த்தர் கேட்டார். இதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறப்போ இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இது நிமித்தம் உங்களுக்கு இத்தனை வருஷம் இருந்த வெட்கம், இது நிமித்தம் உங்களுக்கு இத்தனை வருஷம் இருந்த சோதனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ண போகிறார். அவருடைய தயவை ரெட்டிப்பான பங்காக உங்களுக்கு கொடுப்பேன்னு வசனம் சொல்லுகிறது. ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான டபுள் போர்ஷன் blessing. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Feel the presence of God in this place. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருப்பதை நான் உணர்கிறேன். He's a beautiful God. அழகான கர்த்தர். We worship you, Jesus. உம்மை ஆராதிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். எங்களுடைய மத்தியில் உங்களுடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். நாங்கள் பலவீனமான பாத்திரம், ஆனால் எங்களை பலப்படுத்துவது உங்களுடைய பிரசன்னம் தான். எங்களை ஸ்திரப்படுத்துவது உங்களுடைய பிரசன்னம் தான்ப்பா. நீர் எல் ஷடாயாக இருக்கிற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு நோக்கி சொல்லுவோமா? எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல, சர்வ வல்ல தெய்வமே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். El Shaddai, El Shaddai, O நீர் El Shaddai, சர்வ வல்ல தெய்வமே. El Shaddai, El Shaddai, El Shaddai, சர்வ வல்ல, சர்வ உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். Yes, Lord. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்க மத்தியில வாங்க, எங்களோட பேசுங்க. உங்களை வரவேற்கிறோம் ஆவியானவரே. Lord, we submit this word into your hands. இதை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஏத்த போஜனையாக இதை மாற்றுங்க. எங்களோட இருங்க, எங்களோட பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென்.
ரூவாவுடைய விமெனுக்கு we are wishing you a very happy women's day. பக்கத்துல இருக்கிற 2 பேரை பார்த்து சொல்லுங்களேன், happy women's day. happy women's day. இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம செலிப்ரேட் பண்ணுகிறோம்? As women we are fearfully and wonderfully made in the image of God. கர்த்தருடைய சார்பில் உருவாக்கப்பட்ட பியூட்டிஃபுல்லான கிரியேஷன் நீங்க. Amen. Amen. Bible says God is a father and also a mother. அவர் தகப்பனாகவும் இருக்கிறார், தாயாகவும் இருக்கிறார். ஸோ அந்த தாய்மை உள்ள அந்த ஸ்தானத்தில் தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஸோ த ஃபீலிங் தட் யூ ஹேவ், உங்களுடைய பிள்ளைக்கு அடிபட்டுட்டா உங்களுடைய இருதயம் துடிக்குது தெரியுமா? அதே போல தான் தகப்பனுடைய அந்த தாயான உள்ளம் உங்களுக்கு நேராக துடிக்குது. அந்த சாயலில் தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிரியேஷன் இல்லை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் அ பியூட்டிஃபுல் கிரியேஷன். யூ ஆர் அ பியூட்டிஃபுல் கிரியேஷன். Amen. So we are wishing all the women of Rua Church a very, very happy Women's Day. You are blessed, you are highly favored, and you are filled with the blessing of Jesus. Amen. உங்களை ஆசீர்வதிக்கிறோம். Amen. Okay, before we begin today's sermon, இன்னைக்கு உள்ள வேத வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக I want to tell you a small story. ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்கிறப்போ, நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்போவே எங்களுடைய அம்மா அப்பா வந்து ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அதனால நாங்கள் வளர்கிறப்போ, சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்போ அம்மா அப்பா நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க மினிஸ்ட்ரிக்கு. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறது, ஸ்கூல்லேருந்து வர்றது, நாங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொருத்தவங்க கூட தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து வளர்கிறப்போ ஐ ரிமெம்பர் ஒன் பர்டிகுலர் டே, ஐ திங்க் ஐ வாஸ் இன் மை 5th ஸ்டாண்டர்ட். பென்னி வந்து அவனுடைய 3rd ஸ்டாண்டர்டில் இருந்தான். ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போ சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்போ நாங்கள் ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் முடிஞ்ச உடனே எப்போடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆர்வத்தில் நாங்கள் 2 பேர் வந்து ஸ்கூல் முடிஞ்சு உட்காந்துட்ருக்குறோம். யார் எங்களை கூப்பிட வரான்னு எங்களுக்கு தெரியல. we don't know who is going to come to pick us up. ஸோ யார் எங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக போகிறான்னு தெரியல. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம். 3 மணிக்கு ஸ்கூல் முடியும். 3ஆவது, 3:30ஆவது, 4ஆவது, 4:30ஆவது யாருமே வந்த மாதிரி தெரியல. கூட உட்காந்துருந்த பிள்ளைங்கள்லாம் வேனு, பஸ்ஸு, ஆட்டோன்னு ஏறி போயிட்டாங்க வீட்டுக்கு. நாங்கள் மாத்திரம் இங்கே காலையிலேருந்து நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கோம். யாருமே வரல. அப்புறம் கடைசியில் என்னாச்சு, எங்கள் கூட உட்காந்துருக்கிற வாட்ச்மேனு அவரே வந்து தாங்காமல் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடித்து, தயவுசெய்து வந்து உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போகணும், அதனால் தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஃபோன் அடிச்சிட்டாங்க. இன்னும் சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில சிச்சுவேஷன்ஸில் இருப்போம். நம்ம மாத்திரம் அங்கே உட்காந்துருப்போம். எல்லாரும் நம்மளை தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் புது வீடு வாங்குறாங்க, புது வேலைக்கு போகிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க, ஆசீர்வாதத்தில் அவங்க மட்டும் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் அதே நிலைமையில் இருக்கிறது போல் இருக்கும். Have you ever been in that position before? எத்தனை பேர் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருக்கிறீங்க? எஸ். ஸோ இதே மாதிரி தான் நாங்கள் ஸ்கூலில் நாங்கள் மாத்திரம் உட்காந்துருக்குறோம். எங்களோட வந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு. ஆனால் இருட்டாகுது, ஸ்கூல் கேட்டை இழுத்து சாத்துறாங்க, நாங்கள் மாத்திரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். அப்போது என்ன ஜபத்தை கேட்டு, எங்களோட எந்த அழுகுறலை கேட்டு ஆண்டவர் ஒரு ஏஞ்சலை வந்து அமைச்சார். அப்போது தான் நாங்கள் 7 மணிக்கு போல் வீட்டுக்கு போவோம். I'll never forget that day. 7 மணிக்கு போல் ஸ்கூலெல்லாம் 3 மணிக்கு முடிஞ்ச ஸ்கூல்லேருந்து 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போனோம். ஸோ சில வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி எல்லாரும் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் நம்ம மாத்திரம் அதே நிலைமையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு மாத்திரம் கர்த்தர் எதுவுமே செய்யாதது போல் இருக்கும். Have you been in that situation? Yes. ஸோ இந்த பைபிளில் இதே போல் ஒரு கேரக்டரை பற்றி நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் verses 1 to 2 நம்ம படிக்க கேட்க போகிறோம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. So we look at the story of Hannah.
ஓகே, அண்ணாளுடைய கதை நம்ம எல்லாருமே நிறையா படிச்சிருப்போம் சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த ஹேனாவுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஹேனாவுடைய ஹஸ்பண்ட் எல்கானா, ஹேனா, அப்புறம் எல்கானாவுடைய செகண்ட் ஒய்ஃப் பெனினாள். ஸோ இதில் ஹேனாவுடைய இன்ட்ரடக்ஷனே எப்படி இருக்குது தெரியுமா? இதுதான் ஹேனா, இவங்களுக்கு பிள்ளையே கிடையாது. எல்கானாவை பற்றி இது வந்து இவங்களுடைய மகன், இவர் வந்து இந்த கோத்திரத்துலேருந்து வந்திருக்கிறார், அவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் இருக்குது. ஆனால் ஹேனாக்கு வரப்போ ஹேனாவுடைய இன்ட்ரடக்ஷனே என்னவா இருக்குது? இவங்களுக்கு பிள்ளையே இல்லை. பெனினாளுக்கு பிள்ளைகள் உண்டு, ஹேனாக்கு பிள்ளைகளே இல்லை. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் அ நெகட்டிவ் இன்ட்ரடக்ஷன் டு திஸ் கேரக்டர். இவங்களை குறித்து வேதத்தில் பார்க்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்னன்னா இவங்களுடைய பிரச்சனை. The first thing we see about Hannah is her problem. என்னவா இருந்தது அவங்களுடைய பிரச்சனை? barrenness, பிள்ளை இல்லாத தன்மை, infertility. இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குடும்பத்தோடைய ஆசீர்வாதம், அந்த குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிற ஒரு சின்னமாக என்ன தெரியுமா இருந்தது? அந்த குடும்பத்தோடைய சந்ததி. ஸோ ஒரு குடும்பம் கர்த்தரினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம் அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய சந்ததியும். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 4 வந்து வாசிக்க போகிறோம். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 4. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் வளனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு பர்சனுடைய ஆசீர்வாதம் இல்லை அவங்களுடைய செழிப்பை ஒருத்தர்னால எப்படி பார்க்க முடியும்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய கற்பத்தின் கனி, ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிள்ளைகள். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஹேனாவை எடுத்தீங்கன்னா ஹேனாவுடைய ஒரு அந்த உமன்ஹுட்டுக்கான ஒரு அர்த்தமே இல்லை. தேர் இஸ் நோ மீனிங் டு ஹர் உமன்ஹுட். ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணு வந்து எவ்வளோ வந்து அவளுடைய கற்பத்தின் கனியை மல்டிப்ளை பண்ணுகிறாளோ அதுதான் அவளுடைய ஆசீர்வாதம். ஆனால் இங்கே வந்து கற்பத்தின் கனிக்கே ஒரு வழியே இல்லை. ஸோ ஹேனா இஸ் அ பேரன் உமன். இதன் நிமித்தம் அண்ணாளுக்கு என்ன தெரியுமா நடக்குது? தெர் இஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஷேம். இன்டர்னல் ஷேம். ஸோ இன்டர்னல் ஷேம் என்னன்னா, ஒரு பெண்மையாக என்னை கொடுத்த ஒரு நோக்கத்தை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, என்னால் பிள்ளைகளை பெற முடியல. இது வந்து ஹேனாவுடைய இன்டர்னல் ஷேம். ஐ எம் நாட் குட் இனஃப், ஐ எம் நாட் குட் இனஃப். என்னால் எனக்கு வந்து செய்ய முடிஞ்ச நேச்சுரலாக என்னால் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னால் செய்ய முடியல. நிறைய பேர் நம்மளை we are not good enough அப்படின்னு we deem ourselves. நம்மளை நாமே என்னால் இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியல, அதனால் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, எனக்கு எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளை நாமே வெட்கப்படுத்தி கொள்கிறோம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன். என்னால் கண்டிப்பாக வீடு வாங்கவே முடியாது, என்னால் ஒரு நாள் சிஇஓவாக ஆகவே முடியாது. ச்சே, என்ன சொல்கிறீங்க, என்னால் ஆக முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க வேணால் ஆகலாம், ஆனால் என்னால் ஆக முடியாது அப்படின்னு சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் சிச்சுவேஷன், நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையின் நிமித்தம் உங்களுக்குள்ளவே ஒரு இன்ஃபீரியாரிட்டி. என்னால் செய்ய முடியாது, என்னால் வீடு வாங்க முடியாது, என்னால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது, என்னால் எப்படி டிஸ்டிங்ஷன் வாங்க முடியும், எனக்கு இப்போயே படிக்க வரல, நான் எப்படி ஸ்கூல் ஃபஸ்ட், யாராவது ஒருத்தவங்க வாங்கிட்டு போட்டோம் கை நின்று நான் தட்டிக்கிறேன் ஓரமாக. So the first thing that happens because of shame is you deem yourself not good enough. உங்களை நீங்களே நீங்கள் நிற்க வேண்டிய ஸ்தானத்திலிருந்து விலக்கி கொள்றீங்க. ஹேனா அவள் நிற்க வேண்டிய ஸ்தானத்திலிருந்து அவளை விலக்கி கொள்றா. ஐம் நாட் குட் இனஃப். நினச்சி பாருங்களேன், அவங்களுக்கு பின்பாக வந்த பெனினாளுக்கு அத்தனை பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி எத்தனை பேர், அவங்களுடைய பேர் எதுவுமே மென்ஷன் ஆகலை. இட் ஓன்லி சேஸ் she had several children. நிறையா பிள்ளைகள் இருந்தது. ஸோ ஒரு குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம் யாருமே இல்லை, உங்களுக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கிறார். ஆனால் இந்த பக்கத்தில் அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃப்க்கு அத்தனை பிள்ளைகள். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைங்க வந்து வெளியே போயிட்டு வரப்போ அவங்க அம்மாவை க்ரீட் பண்ணுறப்போ இவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும் அண்ணாளுக்கு. ஸோ ஷி கோஸ் த்ரூ அன் இன்டர்னல் ஷேம்.
அடுத்து என்ன தெரியுமா நடக்குது? எக்ஸ்டர்னல் ஷேம். நான் சொன்னேன் இல்லையா, டியூட்ரானமி சாப்டர் 28 verse 4 படி ஒரு குடும்பத்துடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய சந்ததியை பார்த்து தான் தெரிஞ்சு கொள்வாங்க. அவங்களுடைய சந்ததி எவ்வளோ பிள்ளைகள் இருக்குது, அவங்க சந்ததி எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பொறுத்து அவங்க ஆண்டவரோட எந்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சு கொள்ளுவாங்க. ஸோ ஆபிரகாமை அவங்க தேசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்கிறப்போ, த ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு அழைக்கிறப்போ, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ் வித் காட். அவர் கர்த்தருடைய கண்களில் எவ்வளோ நீதிமானாக இருந்தாருன்றத அது சொல்லுது. ஸோ ஹேனாவை பார்க்குறப்போ ஹேனாக்கு சந்ததியே இல்லை, ஹேனா ஒரு தாயே இல்லை. அப்படின்றப்போ இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ண போகிறீங்க. த ஃபர்ஸ்ட் திங் they'll do is point fingers. உங்ககிட்ட பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா உங்ககிட்ட பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றத they start to reason out. உங்கள் இடத்துல கையில் காசே நிற்கலையா, ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் இடத்துல தான் இருக்குது. people start finding a reason with what is wrong. உங்களுடைய சூழ்நிலையில் எதுவுமே நடக்காததுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை மக்கள் கண்டுபிடிப்பாங்க. உனக்கு பிள்ளையே பெறலையா, நீ ஆண்டவரோட இன்னும் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு வீடே ஆண்டவர் இன்னும் கொடுக்கலையா, நீ இன்னும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும்னு நினைக்கிற. உங்கள் ஜெபம் பத்தலை சிஸ்டர், உங்கள் ஜெபம் பத்தலை பிரதர், ஏதாவது ஒரு ரீசனை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த ஹேனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹேனா பிகாஸ் ஷி didn't have children, people criticized her relationship with God. ஏதோ ஒரு விதத்தில் இவங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் இவங்களை தண்டிக்கிறாரு, ஏதோ ஒரு விதத்தில் இவங்க சாபமாக இருக்கிறாங்க. அதே டியூட்ரானமி சாப்டர் 28 verse 18 வாசிப்போமா? கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். So for a curse, the same thing that was a blessing is the same thing that is a curse. ஸோ இந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்னாள் இடத்துல இந்த ஆசீர்வாதம் இல்லை, அதனால the first thing people do is think that she is cursed. ஏதோ ஒரு சாபம் இவங்க மேலே இருக்குது. பெண்ணினாளுக்கு அதே எல்கானா மூலியமாக ஒரு சந்ததி இருக்குது, அன்னாளுக்கு மட்டும் இல்லை. அதனால் அன்னாள் மேலே ஏதோ ஒரு சாபம் இருக்குது, அன்னாள் மேலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவள் கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று செய்திருப்பா அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. they would have pointed fingers. So it brought in an external shame. It brought in an external shame. ஆனால் இதில் பிரச்சனை என்ன தெரியுமா? when people were reasoning out, இதனாலையா இருக்கலாம் அதனாலையா இருக்கலாம் அப்படின்ற பிரச்சனையை பார்க்குறப்போ, in 1 Samuel chapter 1 verse 6 it says the Lord has closed her womb. கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்தார் அப்படின்றது போடப்பட்டிருக்கு. ஸோ வேற எதுவுமே பிரச்சனை இல்லை, ஆண்டவரே அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாள். ஸோ வாட் டஸ் திஸ் சே? அவள் மேலே ஏதாவது சாபம் இருக்குமோ? அவள் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஏதாவது துரோகம் செஞ்சுட்டாலோ? ஆண்டவருடைய கண்களில் அவர் உண்மை உள்ள ஒரு ஸ்திரீயாக இல்லையோ அப்படின்னு ஏதோ ஒரு டவுட். பிகாஸ் இட்ஸ் ஸோ எவிடென்ட் தட் த லார்ட், வேற எந்த பிரச்சனையும் இல்லை, ஷீ இஸ் அ ஹெல்த்தி உமன், அழகான ஒரு ஸ்திரீ, வேற எந்த குறையும் இல்லை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்த்தரே அவருடைய கர்ப்பத்தை அடைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வாட் இஸ் த ரீசன்? இதற்கு அண்ணாளால் ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வாசலை மூடிட்டார்னா எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? நீங்கள் எதுவுமே செய்யலை, டெய்லி உபவாசம் இருக்கிறீங்க, டெய்லி ஜெபிக்கிறீங்க, டெய்லி வசனம் வாசிக்கிறீங்க, ஆனாலும் உங்களுடைய ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடையாகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் இதை தடை பண்ணி வைத்திருக்கிறார். How do you explain that to people? மக்கள்னால அதை புரிந்து கொள்ள முடியாது. Which is why in the same family பெனினாள் mocks Hannah. பெனினாள் அண்ணாளை கேலி செய்கிறாள். உனக்கு பிள்ளையே இல்லையே, உனக்கு பிள்ளையே இல்லையே, என்னை சுற்றி இத்தனை பிள்ளைகள் உட்காந்துருக்கிறாங்க பார்,
உனக்கு மாத்திரம் பிள்ளையே இல்லை, உனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமே இல்லை, உனக்கு மாத்திரம் பிளெஸ்ஸிங்கே இல்லை. ஸோ ஷீ மார்க்ஸ் ஹர். இதே போல தானே நீங்களும் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு தடையாகவே இருக்கு. அதற்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியல. இது நிமித்தம் உங்களை நிறையா பேர் கேலி செய்கிறாங்க, நிறையா பேர் வெட்கப்படுத்துகிறாங்க. அதற்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே உங்களால் சொல்ல முடியல, ஒரு அர்த்தமே கொடுக்க முடியல. இட் இஸ் பிகாஸ் God has blocked that gap. So this is a pattern. So number 2, first we saw the problem. Now we see the pattern. இந்த பேட்டர்ன் என்னன்னா, அன்னாளுக்கு இந்த தடை ஏதோ ஒரு நாளோ 2 நாளோ இல்லை. இட் வாஸ் எவ்ரி இயர். In verse 7 it says year by year. எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் அவங்க அந்த ஆலயத்துக்கு போகிறப்போ இதே பிரச்சனையோடு தான் போனாங்க. எவ்ரி இயர், நாட் 1 day, நாட் 2 days, நாட் 1 month, நாட் 2 months, எவ்ரி இயர். ஸோ எவ்ரி கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து சபைக்கு வரப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி அழகாக ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு புதுசாக போகிறீங்க வர்ஷிப் பண்ணுறதுக்கு. அப்போ பார்த்து என்ன இன்னும் இதே நிலமையில தான் இருக்கியா நீ, என்ன உனக்கு எதுவுமே செய்யலையா ஆண்டவர் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். So to understand this, we look at the family of Elkanah. ஸோ இந்த எல்கானா அண்ட் ஹானாவுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை இருந்தது, ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருந்தது. ஸோ இந்த குடும்பம் என்ன செய்வாங்கன்னா, இன் verse 1 and verse 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் மேஜராக என்ன செய்வாங்கன்னா, எவ்ரி இயர் அந்த பண்டிகைகள் வரப்போ, அந்த ஃபெஸ்டிவல் வரப்போ அவங்க மாத்திரம் பண்டிகைக்கு செல்லாமல் அவங்க கூட இருக்கிற ஜனங்க, பக்கத்தில் இருக்கிற ஜனங்க கிட்டெல்லாம் எங்களோட வரியா நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், எங்களோட வரியா நாங்கள் அந்த பண்டிகைக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்களாம். இதுதான் இந்த குடும்பத்துடைய மெயின் ரீசன் அண்ட் மெயின் நோக்கமாக இருந்தது. ஓகே, ஸோ எல்லாரையும் கேதர் பண்ணி எவ்ரி இயர் எல்கானா அலியா அப்படின்ற ஆக்ட் செஞ்சார். அழியா அப்படின்னா அரணுக்கு திரும்பி செல்வோம், லெட்ஸ் கோ டு த டெம்பிள்னு அர்த்தம். ஸோ இந்த அலியா அப்படின்ற ஆக்டை இந்த குடும்பம் எவ்ரி இயர் ரொம்ப சின்சியராக ஆண்டவருக்காக செய்தாங்களாம். So when every year, when so many of them gathered, இவங்க they were like missionaries. Okay, so எல்லாரையும் கேதர் பண்ணி வாங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்வோம் அப்படின்னு குடும்பமாக இவங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு அந்த ஆலயத்துக்கு செல்வாங்களாம். So when they go there, that place of worship becomes a place of criticism. எந்த இடத்துக்கு அவங்க ஆர்வமாக ஆராதனை செய்ய போனாங்களோ அதே இடத்துல வருஷம் கடந்த வருஷம் ஹானா வாஸ் புட் டு ஷேம். ஹானா வாஸ் புட் டு ஷேம். வேற யார் மூலியமாகவும் இல்லை, அவங்களுடைய குடும்பத்தில் அதே வீட்டில் இருக்கிற பெண்ணினால் மூலியமா. நிறைய வேளையில் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் உங்களுடைய குடும்பமே உங்களை வெட்கப்படுத்தும், உங்களுடைய குடும்பமே உங்களை ஒதுக்கி வைத்திருக்கும். அண்ணால போல ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஒரே ரத்தமாக இருப்பீங்க, but they don't see what God is doing in your life. The same situation was with Hannah. The place that you worship becomes a place of criticism. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு வாட்டியும் சபைக்கு வரப்போ அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை, ஆனால் கர்ப்பமாக உள்ள ஸ்திரீ உங்களோட பயணத்தில் வராங்க, உங்களுக்கு குழந்தையே இல்லை, ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு வரப்போ இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கும். They will come and give you the good news that they are pregnant. உங்களுடைய ரெண்ட் கட்ட நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, ஆனால் யாரோ ஒருத்தவங்க புது வீடு வாங்கியிருப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய 1 மாதம் செமஸ்டர் ஃபீ கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, ஆனால் யாரோடைய பிள்ளைங்க வெளியூரில் போய் எங்கெங்கேயோ படிச்சுட்டு இருப்பாங்க. இதே போல் ஒரு சூழ்நிலை தான் அன்னாளுக்கு இருந்திருக்கும். So the place of worship became a place of criticism. It is very easy to be provoked. உங்களுடைய ஆராதனையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்குது உங்களை சுற்றி, ஆனால் எனக்கு மாத்திரம் இந்த நிலைமையில் இருக்குது. அந்த நிலைமையில் ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
it will be very hard. There was a time in my life when I was in a similar situation. என்னோட வாழ்க்கையில் நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ I had a good opportunity to study in Chennai. மெரிட்டில் நிறையா சீட் வந்து ஆஃபர் பண்ணாங்க, இங்கே இது பண்ணுங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு நிறைய ஆப்ஷன்ஸ். பட் ஐ வெயிட்டட் ஆன் த லார்ட். ஆண்டவரே கரெக்டான கோர்ஸ் எனக்கு காட்டுங்க, கரெக்டான பாதையில் நான் போகணும். இப்போ ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு செய்யணும், ஊழியத்துக்கு படிக்கணும் அப்படின்ற வாஞ்சையை என்னுடைய இருதயத்துக்குள்ளே கொடுத்தார். ஓகே லார்ட், ஐ சப்மிட் மை செல்ஃப் சொல்லி உடனே ஓகே, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தானே நம்ம கொடுத்துருக்கோம், ஆண்டவர் இதுக்கான வாசலை உடனே திறந்துருவார் அப்படி நானும் விசுவாசத்தோட வீட்டிலலாம் சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். என்னோடய அப்ளிகேஷன் எல்லாத்தையும் போட்டுட்டேன். நான் சிட்னி போகிறதுக்காக வீசாக்கும் சரி, என்னுடைய காலேஜுக்கும் சரி அப்ளிகேஷன் எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஐம் வெயிட்டிங். 1 வாரம் ஆகுது, 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது. என் கூட சேர்ந்து படித்த எல்லாருமே வேறு ஊருக்கு போயிட்டாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோயம்புத்தூர் போயிட்டா, என் இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நியூசிலாந்து போயிட்டா. நான் மாத்திரம் இங்கே இருக்கேன். என்னை பார்க்குற எல்லாரும், சர்ச்சில் இருக்க எல்லாரும் வந்து கேட்டாங்க, என்னம்மா நீ இன்னும் போகலையா, செமஸ்டர் ஆரம்பிச்சிருக்குமே, நீ எங்கேயுமே ஜாயின் பண்ணலையா? அம்மா அப்பா கிட்ட கேட்டாங்க. பிள்ளை நல்ல மார்க் தானே வாங்கியிருக்கிறா, என்ன ஆச்சு, சீட் கிடைக்கலையா, நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? என்னால் பதிலே சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அண்ணாலும் இருந்தா. She was in a place where she couldn't give a reply to people. ஸோ அந்த நிலைமையில ஆண்டவர் ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். It will be very hard to seek the face of Jesus. It will be very difficult. ஸோ இவங்க குடும்பமாக ஒரு வாட்டி இந்த ஆலயத்துக்கு இந்த பண்டிகைக்கு செல்கிறப்போ அவங்க வந்து பண்டிகையில் இருக்கிற ஆசரிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்க குடும்பமாக சேர்ந்து உணவு சாப்பிடுவாங்க. தட் வாஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல். அவங்க செய்கிற அந்த பண்டிகையில் முக்கியமான ஒரு பங்காக இருந்தது. ஸோ காலையில் போய் அவங்க அந்த ஆடை இல்லை மாடை அவங்க எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அந்த சாக்ரிஃபைஸை முடிச்சுட்டு அந்த சாக்ரிஃபைஸில் இருக்க ரிமைன்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்து குடும்பமாக பங்கு போட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த பங்கு போட்டு இந்த பங்கு எப்படி பிரிப்பாங்கன்னா, யார் இடத்துல இருந்து நிறையா வந்து ஃப்ரூட் இருக்கோ அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த பங்கு போகும். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் அவங்க பங்கு பிரிக்கணும்னா பெண்ணினால் இடத்துல தான் நிறையா பங்கு போயிருக்கணும். இட் ஷுட் ஹவ் கான். ஆனால் இங்கே என்ன நடக்குது, எல்கானா அண்ணாள் இடத்துல ரெட்டிப்பான பங்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாராம். ஒரு டபுள் போர்ஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாராம். ஸோ அவ்வளோ நேரம் அந்த ஒரு வெக்கத்தில் இருந்த இந்த அண்ணாளுக்கு நேராக ஒரு ரெட்டிப்பான பங்கை எடுத்துட்டு வந்து அதே பண்டிகை, எந்த பண்டிகையில் அவளை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களோ, ரொம்ப வெக்கப்படுத்தினாங்களோ, அதே ஸ்தானத்தில் அதே பண்டிகையில் எல்கானா இவங்க இடத்துல வந்து ரெட்டிப்பான பங்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களாம். ரெட்டிப்பான பங்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ரெட்டிப்பான பங்கு எதுக்கு தெரியுமா அண்ணாளுக்கு வந்தது? இங்கே வந்து அண்ணாளுக்கு மேலே எல்கானா வச்சிருந்த அன்புனாலன்னு சொல்லப்படுது. ஆனால் அண்ணாளுடைய பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இட் மீன்ஸ் ஃபேவர், தயவு என்ற அர்த்தம். இட் மீன்ஸ் ஃபேவர். ஃபேவருடைய பியூட்டி என்ன தெரியுமா? ஃபேவர்னா நான் உங்களுக்கு செய்கிற ஒரு உதவி, நீங்கள் எனக்கு செய்கிறத தாண்டி நான் உங்களுக்கு செய்கிற ஒரு உதவி. ஸோ அண்ணாள் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு பாத்திரம். நியாயப்படி பெண்ணினாளுக்கு தான் போயிருக்க வேண்டியது. ஆனால் இந்த ரெட்டிப்பான நன்மை அண்ணாளை தேடி வருது. ஏன்னா அவர் பாக்கியவானாக இருந்தபடி, அவர் தயவு பெற்றவளாக இருந்தபடி. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமே கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பாக்கியவான் என்று அழைக்கிறபடி உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் வந்து சேர செய்வார். ரெட்டிப்பான போர்ஷன், a double portion. It is because of favor. ஆண்டவருடைய தயவுல என்ன தெரியுமா பியூட்டி? அந்த கர்த்தருடைய தயவு ஒரு அழிக்கப்படாத உண்மை.
இட் இஸ் அ ஃபேக்ட். இட் இஸ் நாட் அ மித், இட்ஸ் அ ஃபேக்ட். ஃபேக்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதற்கு மறுபேச்சே சொல்ல முடியாது. இருக்கிறது இருக்கிறபடி இருக்குன்றது அர்த்தம். கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குன்னா இருக்கிறபடி இருக்குன்னு அர்த்தம். அதை எந்த மனுஷனாலேயோ உங்களுடைய சூழ்நிலைனாலேயோ உங்களுடைய செயல்களினாலேயோ அதை மாற்றி அமைக்க முடியாது. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த தயவு, உங்க மேல வைத்திருக்கிற தயவு, இதை எந்த மனுஷனாலையும் எடுக்க முடியாது. இந்த தயவின் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருவார். இந்த தயவின் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத கிருபைகளை பாராட்டுவார். உங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லாததை போல இருக்கும், ஆனா கர்த்தர் உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை தேடி வந்து நல்ல பங்கை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் நல்ல பங்கை விரும்புகின்ற கர்த்தர், தீமைக்கு நேராக நடத்துகிற தகப்பன் அல்ல. சோ அன்னாளுக்கு நேராக இந்த ரெட்டிப்பான நன்மை வருது. ஆனா அன்னாள் இருக்கிற சூழ்நிலையில அன்னாளால அந்த பங்கை வந்து எடுத்துக்கொள்ள முடியல. It says Hannah did not eat. அன்னாள் சாப்பிடல. அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிம்பலிசம் இருந்தது, ஒரு முக்கியமான அர்த்தம் இருந்தது. அவங்க அதை சாப்பிட்றப்போ எப்படி நம்ம வந்து காணிக்கை கொடுக்கறத ஒரு ஆராதனைன்னு சொல்கிறோமோ, அதே போல் அவங்க அந்த பங்கை சாப்பிடுவது ஒரு விதமான ஒரு ஆராதனையாக இருந்தது. இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் த வர்ஷிப். ஸோ அன்னாள் இதை சாப்பிடாதப்போ எல்கானா பார்த்து கேட்குறாரு, ஏன் இதை நீ சாப்பிடல, என்ன பிரச்சனை, why are you not eating அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இஸ் ஆஸ்கிங் why are you not worshipping, ஏன் நீ வந்து ஆராதனை செய்ய மாட்டேங்கிற, why are you not, உனக்கு தான் ரெட்டிப்பான நன்மை கொடுத்துருக்கிறேனே, ஏன் இதை நீ வந்து சாப்பிட மாட்டேங்கிற, why are you not taking part in this. ஆனால் அன்னாள் இருக்கிற நிலைமை என்னவா தெரியுமா இருந்தது? Psalms chapter 42 verse 3ல சங்கீதம் 42:3 வாசிக்க கேட்போம். It says, my tears have been my food day and night. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஸோ அன்னாளுக்கு அவருடைய கண்ணீரே உணவாக இருக்குது. அவ இருக்கிற நிலைமையில அவனால வேற எதுவுமே செய்ய முடியல. கண்ணீரை மாத்திரம் ஆண்டவருக்கு செலுத்தினா. she couldn't do anything else. அவளும் கண்டிப்பா கேட்டிருப்பார்ல இந்த வசனத்தின்படி, where is my God, என்னுடைய கர்த்தர் எங்க, where is my God. இதை பார்க்கிறப்போ I am reminded of the story of Lazarus. லாசரு இயேசு கிறிஸ்துவோடைய நண்பனாக இருந்தார். he was a friend. நான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட இருக்கிற அந்த உறவின் நிமித்தம் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது, நான் வந்து சும்மா செக்கப் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறனாலே அவள் எனக்கு கால் பண்ணி விசாரிக்கணும்னு நான் விரும்புவேன். ஆனால் இங்கே என்ன நடக்குது, லாசரு மரித்து போய் விடுறார். ஆனால் இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. As a friend, Jesus did not show up. So people are asking, where is your God, where is Jesus, இயேசு எங்க, இயேசு எங்க. இதே போல தான் அண்ணாலும் கேட்டிருப்பா, கர்த்தரே நீர் எங்க, வேர் இஸ் மை காட், வேர் இஸ் மை காட். நிறைய வேலையில் நம்மளும் அந்த மாதிரி கேள்வி கேட்குறோம், கர்த்தரே எங்க, வேர் ஆர் யூ, என்னுடைய சூழ்நிலையில் எங்கே இருக்கிறீங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா ரிப்ளை சொல்லுகிறார்? இட் சேஸ், it is for the glory of God. The delay is for the glory of God. இந்த தாமதம் கர்த்தருடைய மகிமைக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக. கர்த்தர் அந்த கதவை மூடி வைத்தது கர்த்தருடைய மகிமைக்காக. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. The suffering of today cannot be compared to the glory of tomorrow. இக்காலத்துல பாடு இருக்கதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும். ஆனா அது இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகளே இல்லை. கர்த்தர் மேலானவைகளை செய்வார். There is a reason why God has shut your womb. There is a reason why God has blocked that door. God has shut that door. அந்த கதவை ஆண்டவர் மூடி வைப்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது இனி வரும் மகிமையுடைய சாட்சியை சொல்வதற்காக.
சில வேளையில் நமக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆண்டவரை வந்து தேடவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஆண்டவர் மேலே ஒரு அன்பே இருக்காது. இந்த மாதிரி ஆண்டவருக்காக ஒரு ஏக்கமே இருக்காது. எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்டவருடைய தேவையே இருக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுவதற்கு நம்ம வந்து எதர் ஏஞ்சல்ஸாக இருக்கணும், இல்லை செயின்ஸாக இருக்கணும். அவங்க தான் ஆண்டவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம இரவும் பகலும் ஆண்டவர் வந்து வர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் பியூட்டி என்ன தெரியுமா? நான் வர்ஷிப் கிளாஸ் எடுக்கிறப்போ இதை பற்றி அடிக்கடி சொல்லுவேன். ஏஞ்சல்ஸ் வந்து 24/7 ஜீசஸை வர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வர்ஷிப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளாச்சு இப்படி அப்படி வேறு ஸ்கேலில் பாடிடுவோம், லிரிக்ஸை மாற்றி பாடிடுவோம், எதையாவது ஒன்று கோட்டை விட்டுருவோம். ஆனால் அவங்களுடைய வர்ஷிப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பாடுறது ஒரே ஒரு பாட்டு தான். ஒரே ஒரு பாட்டை தான் டெய்லி ரிப்பீட்டில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? இதில் தப்பு விட்டாங்கன்னா மேலேருந்து துரத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள. ஸோ இந்த வர்ஷிப் டெய்லி போகுது. ஆனாலும் ஆண்டவர் நீங்கள் பாடுற இந்த ஃப்ளாட்டு, நீங்கள் விடுற இந்த தப்பு, நீங்கள் பாடுற இந்த ஆஃப் ஸ்கேலு, இதை தான் தேடி வரார். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது தெரியுமா? there is a secret in this. என்ன தெரியுமா? அவங்க பாடுறது ஆண்டவரை பற்றி, ஹோலி 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 இஸ் த லார்ட் காட் ஆல்மைட்டி, ஆண்டவரை பற்றி பாடுறாங்க. ஆனால் நீங்கள் பாடுறீங்கல்ல, நீங்கள் பாடுறது ஆண்டவரை ருசிச்சு ஆண்டவரை அனுபவிச்சதுனால அந்த பாக்கியம் கர்த்தர் வேற யாருக்குமே கொடுக்கல, உங்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி நல்ல தகப்பன் அப்படின்னு சொல்கிறப்போ கர்த்தர் உங்களுக்கு தகப்பனா இருப்பதின் பிரகாரம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. என் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறபடி தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இதனால தான் கர்த்தர் உங்களுடைய ஆராதனை மேலே பிரியமாக இருக்கிறார். இதனால தான் கர்த்தருக்கு உங்களுடைய ஆராதனை பிரியமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேவையே இருக்காது. பரலோகத்தில் அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே இருக்கும். அதனால் அவங்க ஆண்டவரை பற்றி தான் பாட முடியும். ஆனால் இந்த பாடுகளையும் தாண்டி நீங்கள் ஆண்டவருடைய நன்மைகளை ருசிச்சு பார்க்குறீங்கல்ல, இது நிமித்தம் நீங்கள் செய்கிற ஆராதனை தான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. ஸோ உங்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியில் நீங்கள் செய்கிறீங்கள ஒரு ஆராதனை. ஆண்டவரே, எனக்கு எப்படி நீங்கள் தேவையை சந்திப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் செஞ்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் விசுவாசத்தோடு செய்கிறீங்கல்ல, இந்த விசுவாசத்தின் ஆராதனை, இந்த சூழ்நிலை மத்தியில் செய்கிற ஆராதனை, இது நிமித்தம் தான் கர்த்தர் உங்கள் மேலே தயவு பாராட்டுகிறார். இது நிமித்தம் தான் கர்த்தர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இதுதான் அவருடைய இருதயத்துக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கு. This is the worship that is sweet and longing to the heart of the Father. So sometimes God puts you in a situation because He loves your worship. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரை தேடுறதே வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங் போடுவீங்க தெரியுமா? ஒரு வெறியோட ஒரு ஃபாஸ்டிங் போடுவீங்க தெரியுமா? அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரை அந்த சூழ்நிலை இல்லைன்னா தேட மாட்டீங்க. அது நிமித்தமே ஆண்டவர் சில நேரத்தில் அந்த பாதையில் கூட்டிட்டு போவார். இட் இஸ் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். அது இனி வரும் மகிமைக்காக. ஆமென், ஆமென். ஸோ ஐ திங்க் ஹானாவும் இதே சிச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. which brings us to the third point, which is the prayer of Hannah. So verse 9ல நம்ம இதை பற்றி பார்க்குறோம். ஸோ one particular day, இவங்க வருஷம் வந்து அந்த பண்டிகைக்காக செல்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷம் இவங்க அங்கே போகிறப்போ, இந்த ஹாலிடே அப்போ இவங்களுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த பண்டிகையோடைய ஆசரிப்பு எப்படி இருக்கும்னா, காலையில் ஆண்டவர் போய் தொழுது கொள்வாங்க, ஈவினிங் ஆண்டவர் போய் தொழுது கொள்வாங்க. மதியான நேரத்தில் எதுவுமே ரொம்ப செய்ய மாட்டாங்க. they spend it with their family. Okay, so இங்கே scholars say Hannah would have finished the rituals in the morning. காலையில் ஹானா வந்து குடும்பத்தோடு போய் அந்த பலியை செலுத்தி திரும்ப வீட்டுக்கு வந்து குடும்பமாக எல்லாரும் பங்கெடுத்து, ஹானா அதில் வந்து பங்கெடுக்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. ஸோ அந்த போர்ஷனெல்லாம் பிரித்து இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு they come back.
ஸோ இந்த இடத்துல ஹேனா என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே சாப்பிடாம அந்த இடத்துலேருந்து ஏஞ்சி ஷி கோஸ் டு த டெம்பிள் அகேன். அந்த ஆலயத்துக்கு திருப்பி போகிறாங்க. ஸோ அந்த ஆலயத்துக்கு போகிறப்போ அவங்க அங்கே நின்று டெஸ்பரேட்டாக ஆண்டவரை தேடுறாங்க. ஸோ அவங்க மதியான நேரத்தில் போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அங்கே போகிறப்போ யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, தனியாக இருந்திருக்கோம். நீங்கள் ஆண்டவரோட ஒரு ரூமில் தனியாக இருந்திருக்கிறீங்களா? அவரோட இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க. அதே போல தான் அண்ணாள் இந்த இடத்துல செய்கிறா. ஸோ when she goes in front of the temple, அந்த ஆலயத்துக்கு முன்பாக செல்றப்போ அவளுடைய இருதயத்தில் இருந்த அத்தனை வருஷத்தோடைய வேதனை, அத்தனை வருஷத்தோடைய அந்த பாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இடத்துல கொட்டுறா. அவ கொட்டுறதை பார்த்து ஏலி, அங்க இருந்த ஆசாரியர் அவர் வந்து கேட்குறாரு, அம்மா குடிச்சிருக்கிறியா, நீ ஏதாவது பிரச்சனையா, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்கிற? அவள் அழுறதை பார்த்து அவள் ஏதோ ஒரு ஸ்திரீன்னு இவர் நினச்சிக்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து அவங்களுடைய வேதனையை ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க, நான் குடிக்கல, எதுவுமே தப்பு இல்லை, ஆண்டவர் இடத்துல எனக்கு ஒரு நன்மைக்காக வந்திருக்கிறேன், ஆண்டவர் இடத்துல ஏதாவது ஒரு நன்மை எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்போ ஏலி என்ன செய்கிறாரு தெரியுமா? He tells her, go in peace. சமாதானத்தோடு செல், go in peace. ஸோ அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த ஸ்திரீ என்ன தெரியுமா செய்கிறா? அவள் அந்த இடத்துல இருந்து எழும்பி அந்த வார்த்தையின் பிரகாரமே ஆக கடவுது அப்படின்னு சமாதானத்தோட போய் செல்லுகிறா. She goes from that place in peace. போய் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா செய்கிறா? It says when she went, the first thing she did in verse 18, it says she went and she ate. She went and she ate. அவ அந்த இடத்திலிருந்து கடந்து சென்று அவ செஞ்ச முதல் காரியம் போய் சாப்பிட்டா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவ போய் முதல் காரியம் கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சா. கர்த்தர் எனக்காக செய்து முடித்து விட்டார். He has already done it for me. அவர் எனக்கு வார்த்தையை சொல்லிட்டார், நான் இதை விசுவாசிக்க போகிறேன். As an act of faith, I'm going to go eat. Some of you, God is calling you to go and eat. கடந்து போய் புசி. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற ஆகாரத்தை போய் புசிங்க. ஆண்டவருக்கு ஆராதனையை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். அவ்வளோ நேரம் குடிச்சதை போல அழுத அந்த ஸ்திரீ, suddenly she is filled with joy. She goes and she eats. She goes and she worships. இந்த ஆராதனையில தான் கர்த்தர் அவளுக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த இடத்துல இருந்து கடந்து போய் அவ சாப்பிட்டதுக்கு பிறகு அவ அந்த இடத்துல இருந்து போறப்போ கர்த்தர் அவளுடைய கற்பத்தை திறந்தார். அவளுக்காக ஒரு நன்மையை செய்தார். அவளுடைய கற்பத்தை திறந்தார். சாமுவேல் என்ற அழகான ஒரு நன்மையை கொடுத்தார். He gave her a beautiful blessing. Amen. Amen. இந்த blessing-ஐ அண்ணால் என்ன தெரியுமா செய்கிறா? எடுத்துட்டு போய் திருப்பி ஆண்டவர் இடத்துலயே கொடுத்துறார். அந்த ஸ்டோரியோடைய பியூட்டியே அதுதான். இத்தனை வருஷம் இவ்வளோ வேதனை, இவ்வளோ பாட சகிச்ச அந்த ஸ்திரீ அவள் இடத்துல ஆண்டவர் தேடி வந்து இவ்வளோ முத்து போல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் அவளோட இருதயத்தை பாருங்களேன், அவள் எடுத்துட்டு போய் அப்படியே அந்த அந்த பியூட்டிஃபுல் பிளெஸ்ஸிங்கை திருப்பி ஆண்டவர் இடத்துல கொடுத்துட்றா. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஈவு, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கனி உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு கொடுக்கிற கனி, the fruit he gives you never belongs to you. ஒரு மரத்தை, கனி கொடுக்கிற மரத்தை பார்த்துருக்கிறீங்களா? என்னைக்காவது அந்த மரம் அந்த கனியை வந்து புசிச்சிருக்கிறோமா? இல்லை. ஒரு மரம் அதோடைய ஃப்ரூட்டை சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? கிடையாது. It is because the fruit is eaten by somebody else. You know the tree is blessed. உங்களுடைய கனி மூலியமா இன்னொருத்தவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கல்ல, அதன் மூலியம் தான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய கனி உங்களுக்கு அல்ல, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக.
ஆமென், ஆமென். இதை பார்க்கிறப்போ ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் டேவிட் அண்ட் சால். சவுல் ராஜாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா ஆக்சுவலி நீங்கள் டேவிட் அண்ட் சாலை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, டேவிடை விட சால் தான் ஆக்சுவலி உண்மையாகவே நல்ல ஒரு பர்சன். அவர் எந்த விதமான, அவர் யாரையும் கொலை செய்யலை, அவர் பொய் சொல்லலை, அவர் விபச்சாரம் செய்யலை, உண்மையாக இருந்தார் அவர் குடும்பத்துக்கு. ஆனால் இவருக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? இவர் இடத்துலேருந்து, சவுல் இடத்துலேருந்து எல்லாத்தையும் பறித்து கொள்கிறப்போ, ஐயோ இந்த 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 கிங்டமை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, இந்த ராஜ்யத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் தாவீது எவ்வளோதான் ஃப்ளாடாக இருந்தாலும் அவர் இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுக்கிற நிலைமையில இருக்கிறப்போ, எல்லாத்தையும் எடுத்துருங்க, ஆனால் உங்களுடைய பிரசன்னத்தை மட்டும் என் இடத்துலேருந்து எடுக்காதீங்கன்னு கேட்குறார். tells God, don't take away your presence from me. அந்த பிரசன்னத்தை மட்டும் என் இடத்துலேருந்து எடுத்துறாதீங்க. that shows the fruit, that shows the heart of the fruit. ஃப்ரூட் தான் அந்த கிங்டம், அந்த ராஜ்யம், அவர் இருக்கிற ஸ்தானம். ஆனால் உண்மையான ரிவார்டு, உண்மையான பங்கு இயேசு தான். என்னைக்கும் உண்மையான பங்கு இயேசு கிறிஸ்து தான். The real reward is Jesus. It's not the byproducts. The byproducts தான் நீங்கள் உங்கள் மூலியமாக வர தீர்க்கதரிசனம், உங்கள் மூலியமாக கர்த்தர் செய்கிற அற்புதங்கள், உங்கள் மூலியமாக கர்த்தர் செய்கிற அதிசயங்கள், அதெல்லாமே பை ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் உண்மையான பங்கே இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இட் இஸ் ஓன்லி ஜீசஸ். ஸோ ஹேனா இந்த இடத்துல, ஆண்டவர் இடத்துல போய் அந்த சாப்பிட்றது தான் அவள் செய்த ஆராதனை. இது நிமித்தம் அன்னாளுக்கு கர்த்தர் ஈவை கொடுத்து விட்டார். இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் 1 Samuel chapter 2 verse 1 we see Hannah says, my heart rejoices in the Lord. In the Lord my horn is lifted high. My mouth boasts over my enemies, for I delight in your deliverance. We'll read it in Tamil. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். So she sings a song of rejoicing before the Lord. கர்த்தர் என்னுடைய என் வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாக மாற்றி விட்டார். என்னுடைய அழுகுரலை கேட்டு கர்த்தர் என் கொம்பை உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு கர்த்தரிடத்துல இதே சாப்டர்ல verse 10 வாசிங்களேன். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். It says he will give strength. She says he will give strength to his king and exalt the horn of his anointed. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அது வரைக்கும் இஸ்ரவேலுடைய சரித்திரத்துல ராஜா அப்படின்ற கான்செப்டே கிடையாது. பார்வோன் மட்டும்தான் இருந்தாங்க. ராஜா, ஒரு கிங் உடைய ரூலர்ஷிப்பே இல்லை. கிங்னா என்னன்னே அன்னாளுக்கு தெரியாது. ஆனா அவ மூலியமா, இந்த நன்மையின் மூலியமா, அவ செய்த ஆராதனையின் மூலியமா கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து அவளுடைய மகன் பிற்காலத்துல என்ன செய்ய போகிறார் அப்படின்ற வெளிப்பாட்டை ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிறார். He will give strength unto his king and he will exalt the horn of his anointed. He will exalt the horn of his anointed. அது வரைக்கும் அன்னாளுக்கு ராஜானா என்னன்னு தெரியாது, ராஜாவுடைய ரூலர்ஷிப்னா என்னன்னு தெரியாது. ஆனா அவளுடைய சந்ததியான சாமுவேலின் நிமித்தம்தான் இஸ்ரவேலுடைய முதலாவது ராஜா சவுலை இவர்தான் போய் அனாயிண்ட் செய்கிறார். ஸோ அதை தீர்க்க தரிசனமான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அந்த நேரத்தில் அன்னாள் இடத்துல கொடுக்கிறார். அதே போலதான் கர்த்தர் நீங்க செய்கிற ஆராதனையின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான அபிஷேகத்தை செய்ய போகிறார். அந்த இக்காலத்தின் பாடுகள் நிமித்தம் நீங்க செய்கிற ஆராதனை இருக்குல்ல, இனி வரும் மகிமை என்னவாக இருக்க போகுது அப்படின்ற வெளிப்பாட்டை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா கொடுக்க போகிறார். He is going to give it to you prophetically.
You know, because of this, Hannah is mentioned as one of the 7 prophetess in the Bible. வேதாகமத்துல வெறும் 7 prophetess மட்டும்தான் இருந்தாங்க. அதுல அன்னாளும் ஒருத்தியாக இருந்தாள். It is because of the Spirit of God. It is because she gave her fruit back to God. It is because she worshipped God in the middle of a situation. அவளுடைய சூழ்நிலைக்கு மத்தியில ஆண்டவருக்கு செய்த அந்த நன்றி உள்ள ஆராதனை, கர்த்தர் எனக்காக செய்து முடித்து விடுவார் அப்படின்ற விசுவாசத்தோடு அவ போய் புசிச்சது நிமித்தம் கர்த்தர் அவளுடைய ஹிஸ்டரியவே மாற்றுகிறார், அவளுடைய லெகசியவே மாற்றுகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கொம்பை உயர்த்த போகிறார். உங்க மேல வைத்திருக்கிற அந்த நன்மையை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். உங்களுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு நன்மையை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துகணும்னு விரும்புறீங்க? அன்னால போல எத்தனை பேர் உங்களையும் ஒரு தீர்க்கனாக கர்த்தர் மாற்றணும்னு விருப்பப்படுறீங்க? இருக்கிற இடங்கள்ல எழுந்து நில்லுங்க. We are going to ask God to lift up our horn, to raise our horn. நம்ம மேல இருக்கிற அந்த கொம்பை கர்த்தர் உயர்த்தணும்னு நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவது நிமித்தம் என்ன தெரியுமா நடக்கும்? உங்களை அவ்வளோ நாள் கேலி செய்தவர்கள் முன்பாக கர்த்தர் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். உடைய சின்னமாக கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவார். When Hannah received Samuel, it was an answer to all the people, especially to Peninnah. அன்னாளுக்கு கர்த்தர் சாமுவேலை கொடுத்தப்போ அது எல்லாருக்கும் ஒரு பதிலாக இருந்தது. அது அவன் நிமித்தம் இல்லை, கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் கொடுத்தார். அன்னாளின் கண்ணீரை கர்த்தர் கேட்டார். இதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறப்போ இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இது நிமித்தம் உங்களுக்கு இத்தனை வருஷம் இருந்த வெக்கம், இது நிமித்தம் உங்களுக்கு இத்தனை வருஷம் இருந்த சோதனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ண போகிறார். அவருடைய தயவை ரெட்டிப்பான பங்காக உங்களுக்கு கொடுப்பேன்னு வசனம் சொல்லுகிறது. ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான a double portion blessing, just like how Elkanah gave it to Hannah because she had favor, because she had favor. இதே போல கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற தயவன் நிமித்தம் என்ன தெரியுமா நடக்க போகுது? நீங்க போகிற இடத்துல எல்லாம் தானாக அவருடைய தயவு உங்களுக்காக பேச போகிறது. அவருடைய தயவு உங்களுக்காக ஆர்ப்பரேட் செய்ய போகிறது. The favor of God is going to be upon you. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னுடைய கொம்பை உயர்த்துங்க, என்னுடைய கொம்பை உயர்த்துங்க. இனியும் நான் வெட்கப்படுவதில்லை. என் வெட்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. என் அவமானத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. இனிமேல் என்னை பார்க்கிற கண்கள் நான் பாக்கியவான் என்று என்னை அழைப்பார்கள். என் குடும்பத்தை பார்க்கிற கண்கள் இது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று அழைக்கப்படுவதாக. இவைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று அழைக்கப்படுவாராக. அவங்களுடைய கனிகள் இது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let their fruits be blessed because of this. Let the fruits be blessed because of this. வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா என்னுடைய கனியை ஆசீர்வதிங்க, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எப்படி அன்னாளுடைய கண்ணீரை கேட்டு அதற்கு நீர் ஒரு தீர்க்கனை கொடுத்தீரோ அதே போல எங்களுடைய பிள்ளைகளை எழுப்புங்க, எங்களுடைய கனிகளை ஆசீர்வதிங்க. நாங்க செய்கிற வேலையில, எங்களுடைய குடும்பத்துல, நாங்க படிக்கிற படிப்புல எங்களுடைய கொம்பை உயர்த்துங்கப்பா. Lift up the horn of righteousness. Lift up the horn of praise. உங்களுடைய கொம்பை கர்த்தருக்கு நேராக நீட்டி அவர் ஆசீர்வதித்தார் என்ற சின்னமாக கர்த்தருக்கு நேராக எங்களுடைய கொம்பை உயர்த்துகிறோம், எங்களுடைய தலையை உயர்த்துகிறோம். இது கர்த்தரினால வந்த ஆசீர்வாதம், இது கர்த்தரினால வந்த தயவு. நான் பெற்றுக்கொண்ட அளவற்ற தயவு நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எப்படி நீங்க அன்னாளுக்கு செய்தீர்களோ அதே போல ரெட்டிப்பான நன்மையினால என்னுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பீர், என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பீர்.
You will bless the fruit of my womb. You will bless the fruit of my womb. No, I am standing here because of the blessing of the womb. நான் இன்னைக்கு நின்று உங்க மத்தியில் இந்த செய்தியை கொடுக்கிறேன்னா, என்னுடைய தாயார் அவங்களுடைய தகப்பனார் செய்த ஜெபத்தின் நிமித்தம் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளையும் எடுப்பார், உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்காகவும் செய்வார். உங்களையும் கொண்டு ஊழியத்தை கர்த்தர் செய்ய வைப்பார். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரினால போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரின் வழியிலே நடப்பாங்க. அவங்க சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கும் சந்ததியாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். இதுதான் உங்களுடைய கனியாக இருக்க போகிறது. இதுதான் உங்களுடைய பங்காக இருக்க போகிறது. This is going to be your portion. This is going to be your testimony. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. One more time விசுவாசத்தோடு அவர் நோக்கி சொல்லுங்களேன். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. என் கொம்பை உயர்த்தினீரே. இங்க சொல்ற இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களுடைய தலையை வெட்கப்படுத்த விடாம உங்களுடைய சத்ருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து வைத்து உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கொம்பை உயர்த்துகிற தகப்பன் அவர் உங்களை ஒரு நாளும் வெட்கத்திற்கு கர்த்தர் விடமாட்டார். உங்களுடைய வெட்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க கடந்து செல்லுகிற பரிமாணம் வந்து விட்டது. Your season to walk in the favor of God, your season to walk in the goodness of God. அவருடைய நன்மைக்கு நேராக கர்த்தர் உங்களை கூட்டி செல்கிற நேரம் வந்து விட்டது. This is a season for you to receive the blessing on your life. உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான சீசன். நீங்க செய்த எல்லா ஜெபங்களுக்கு, நீங்க விட்ட எல்லா கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற சீசனுக்குள்ள உங்களை அழைத்து செல்லுகிறார். This is a season of answered prayers. நீங்க ரொம்ப நாள் கர்த்தரிடத்துல கேட்ட எல்லா பதிலுக்கு கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு ஆசீர்வாதமான பதிலை கொடுக்கிற நேரத்துக்குள்ள கடந்து செல்லுகிறீங்க. He's taking you into a season of answered prayers. கரங்களை அவருக்கு நேராக நீட்டி சொல்லுங்க. அப்பா நன்றி, நன்றி தகப்பனே, இவ்வளோ நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க. என் கொம்பை உயர்த்தி விட்டதற்காக நன்றி. Lord, thank you for preparing a table before me in presence of my enemies. என்னுடைய சத்ருவுக்கு முன்பாக என்னுடைய தலையை உயர்த்துகின்ற தகப்பன், என் கொம்பை உயர்த்துவதற்காக நன்றி. எப்படி அன்னாளை பற்றி நாங்கள் பார்த்தோமோ அதே போல் அன்னாளுக்கு செய்த நன்மையை போலவே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்யுங்கப்பா. நீங்க செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறோம். நீங்க செய்து முடித்து விட்டீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களோட பேசினதற்காக நன்றி. அன்னாளை போல உங்களுக்கு ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. Help us worship you, Jesus. Thank you for being with us, Lord. Continue to be with us. உமக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம்.
எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org